காலம் ஒரு சக்கரம். அது சுழன்று கொண்டே இருக்கும். 3 வருடங்கள் ஓடி மறைந்தன. கயல்விழி இப்பொழுது இளங்கோவனின் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அந்த பழைய சிரிப்பு இல்லை. ஒரு அமைதியான, சோகமான பேரழகியாக அவள் மாறிப்போயிருந்தாள். இளங்கோவன் அவள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தான். அவளது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டான். ஆனால் அவளது இதயம் மட்டும் அந்த பழைய பெரிய வீட்டின் திண்ணையிலேயே தங்கியிருந்தது. மாணிக்கமையா இறந்து போயிருந்தார். முத்துப்பாண்டி இப்பொழுது பெரிய வீட்டின் எஜமானன். ஆனால் அவன் குடிப்பழக்கத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகி தன் சொத்துக்களை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருந்தான். ஒரு மாலை நேரம் இளங்கோவனும் கயல்விழியும் தங்கள் வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வாசலில் ஒரு விலை உயர்ந்த குதிரை வந்து நின்றது. குதிரையிலிருந்து ஒரு மனிதன் இறங்கினான். அவன் அணிந்திருந்த உடைகள் அவன் ஒரு பெரும் செல்வந்தன் என்பதை பறைசாற்றின. அவன் முகத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. அவன் மெல்ல தலைக்கவசத்தை கழற்றினான். கயல்விழியின் கையில் இருந்த தேநீர் கோப்பை நழுவி தரையில் விழுந்து சிதறியது. கற்பன், அவள் குரல் நடுங்கியது. கற்பன் அங்கேயே நின்றான். அவன் கண்களில் இப்பொழுது பழைய காதல் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு குளிர்ந்த வன்மம் இருந்தது. அவன் இளங்கோவனை பார்த்து ஒரு நச்சு சிரிப்பு சிரித்தான். என்ன இளங்கோவன், அடையாளம் தெரியலையா? நான் தான் உன் வீட்டு வேலைக்காரன் கற்பன் வந்திருக்கேன். ஆனா இப்போ நான் வேலைக்காரன் இல்ல, உன்னோட இந்த வீட்டை விட பெரிய வீட்டை வாங்க போற எஜமானன். இளங்கோவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அவனுக்கு முன்னால் நிற்பது அந்த பழைய அனாதை சிறுவன் கற்பன் என்று நம்பவே முடியவில்லை. கற்பனின் தோற்றத்தில் அத்தனை மாற்றம். கட்டுமஸ்தான உடல், விலை உயர்ந்த ஆபரணங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனது பார்வையில் இருந்த அந்த அதிகார தோரணை இளங்கோவனை ஒரு நிமிடம் நிலைக்குலைய செய்தது. கயல்விழி மூச்சடைத்து போய் நின்று இருந்தாள். அவளது இதயம் 1000 மடங்கு வேகத்தில் துடித்தது. உயிரோடு தான் இருக்கிறானா? இத்தனை காலம் எங்கே போனான்? ஒரு தகவலும் சொல்லாமல் இப்பொழுது ஏன் வந்தான்? அவள் மனதுக்குள் கேள்விகள் அலைமோதின. அவள் கண்களில் நீர் திரையிட்டது. ஆனால் அதை இளங்கோவனுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள முடியாமல் தவித்தாள். கற்பன் மெல்ல கயல்விழியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அவனது கண்கள் அவளது கழுத்தில் இருந்த தாலியை ஒரு கணம் வெறித்து பார்த்தன. அந்த பார்வை ஒரு கூர்மையான வாள் அவளது இதயத்தை கிழிப்பது போல இருந்தது. என்ன கையில சௌக்கியமா? உன் மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சிருக்காரு போல. கற்பனின் குரலில் இருந்த கிண்டல் கயல்விழியை சுட்டது. இளங்கோவன் சுதாரித்து கொண்டு முன்னால் வந்தான். கற்பா, நீ எப்படி இவ்வளோ பெரிய ஆளானேன்னு தெரியல. ஆனா நீ இப்போ இங்க வந்திருக்கிறது சரியில்லை. கயல் இப்போ என் மனைவி. அவளோட பழைய வாழ்க்கைய அவ மறந்துட்டா. நீயும் உன் வழிய பார்த்துட்டு போறது தான் நல்லது. கருப்பன் உரக்க சிரித்தான். அந்த சிரிப்பு தோட்டத்தில் இருந்த அமைதியை கலைத்தது. மறந்துட்டாளா? அத அவ சொல்லட்டும். இளங்கோவன், நீ ஏன் பதற? நான் இங்க உன் மனைவிய பார்க்க வரல. உங்களை விட ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்த ஊருக்குள்ள வந்து நிக்கணும்னு சபதம் எடுத்தேன். அதை நிறைவேற்றிட்டேன். இப்போ நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். உங்க பெரிய வீடு இப்போ ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். உன் மச்சான் முத்துப்பாண்டி எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டான் போல. கயல்விழி அதிர்ச்சியுடன், என்ன சொல்றா கற்பா? பெரிய வீடா என்று கேட்டாள். ஆமா கையலு, உன் அண்ணன் முத்துப்பாண்டி ஊர் ஊரா கடன் வாங்கி வச்சிருக்கான். நான் தான் அந்த எல்லா கடனையும் இப்போ விலைக்கு வாங்கிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல அந்த பெரிய வீடு எனக்கு சொந்தம். இனி நான் அங்கதான் இருக்க போறேன். உன் அண்ணன் இப்போ என் தயவுல தான் அங்க கிடக்குறான் என்றான் கற்பன் ஒருவித கொடூரமான திருப்தியுடன். இளங்கோவனுக்கு கோபம் தலைக்கேறியது. பணம் இருக்கிறதுக்காக இவ்வளவு திமிரா பேசாத கற்பா. முத்துப்பாண்டி தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த வீடு கையிலோட பிறந்த வீடு. அத நீ அபகரிக்க பாக்குறது நியாயம் இல்ல. கற்பன் இளங்கோவனின் சட்டையை பிடிக்காத குறையாக நெருங்கி நின்று அவன் காதருகே குனிந்து ரகசியமாக சொன்னான். நியாயம் தர்மம் எல்லாம் என்ன போன்ற அனாதைகளுக்கு கிடையாது இளங்கோவன். நீயும் உன் கௌரவமான குடும்பம் அன்னைக்கு என்ன மிதிச்சப்போ இந்த நியாயம் எங்க போச்சு? இப்ப ஆட்டம் என்னோடது, முடிஞ்சா தடுத்துக்கோ. குதிரையில் ஏறி அமர்ந்த கற்பன் கயல்விழியை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தான். அந்த பார்வையில் தீராத காதலும் ஆறாத வடுவும் கலந்திருந்தது.
ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் குதிரையை தட்டி வேகமாக வெளியேறினான். அவன் சென்ற பிறகு அந்த தோட்டத்தில் ஒரு மயாத அமைதி நிலவியது. கயல்விழி தள்ளாடி ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். கயலு, கவலைப்படாத, நான் இருக்கேன். முத்துப்பாண்டி செஞ்ச தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கருப்பன் இப்போ ரொம்ப மாறிட்டான். அவன் மனசுல விஷம் ஏறி இருக்கு என்றான் இளங்கோவன். அவளது தோளை தொட்டு ஆறுதல் படுத்த முயன்றான். கயல்விழி அவன் கையை மெல்ல விலக்கினாள். எனக்கு தனியா இருக்கணும் இளங்கோ. தயவு செஞ்சு உள்ள போங்க என்றாள். இளங்கோவன் வருத்தத்துடன் உள்ளே சென்றான். கயல்விழி அந்த நிலவை பார்த்தபடி அழுதாள். கற்பன் திரும்பி வந்தது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒரு அரக்கனை போல வந்திருப்பது அவளை அச்சுறுத்தியது. தன் அண்ணனை அவன் சித்திரவதை செய்ய போகிறான் என்பதும், தன் பிறந்த வீட்டை அவன் ஆக்கிரமிக்கப் போகிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலை கருப்பன் சொன்னதைப் போலவே பெரிய வீட்டின் வாசலில் வந்து நின்றான். முத்துப்பாண்டி போதையில் திண்ணையில் படுத்திருந்தான். கருப்பன் தன் காலால் முத்துப்பாண்டியை தட்டி எழுப்பினான். ஏ, எந்திரிடா எஜமானனே. முத்துப்பாண்டி கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். முன்னால் நின்ற கற்பனை பார்த்ததும் அவனுக்கு பழைய பகையுணர்வு மேலோங்கியது. யாருடா நீ? என் வீட்டு திண்ணையில் வந்து என்ன தட்டுற என்று கத்தினான். கற்பன் ஒரு காகிதத்தை அவன் முகத்தில் எறிந்தான். இது உன் வீட்டு பத்திரம். நீ வாங்கின கடனுக்கு இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன். இனி நீ இங்க இருக்கணும்னா எனக்கு வேலைக்காரனா இருக்கணும். இல்லைன்னா இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். முத்துப்பாண்டி அந்த பத்திரத்தை பார்த்து பதறினான். அவனது கௌரவம் சுக்குநூறாக உடைந்தது. கற்பா, வேண்டாப்பா, இது எங்க தாத்தா காலத்து வீடு. என்னை வெளியே துரத்திராத என்று அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சினான். நான் அன்னைக்கு உன் காலில் விழுந்தப்போ நீ என்ன சொன்ன முத்துப்பாண்டி? தெரு நாயின்னு சொன்னல. இப்போ அந்த நாயோட காலடியில தான் நீ கிடக்குற. உன்னை வெளியே துரத்த மாட்டேன். ஏன்னா நீ இங்க இருந்து நான் வளர்றத பார்க்கணும். நான் உன் தங்கச்சியை எப்படி பழி வாங்குறேன்னு நீயும் பார்க்கணும் என்றான் கருப்பன். பெரிய வீட்டின் உள்ளே நுழைந்த கருப்பன் நேராக கயல்விழியின் அறைக்கு சென்றான். அங்கு தூசி படர்ந்திருந்த அவளது ஜன்னலை திறந்து வைத்தான். அவளது வாசனை இன்னும் அந்த அறையில் இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அடுத்த சில நாட்களில் கருப்பன் தன் திட்டத்தை தொடங்கினான். அவன் இளங்கோவனின் தங்கை ஈஸ்வரியை வசியப்படுத்த முயன்றான். ஈஸ்வரி ஒரு வெகுளி பெண். கற்பனின் வசீகரமான பேச்சிலும் அவனது செல்வத்திலும் அவள் மயங்க தொடங்கினாள். இதை கேள்விப்பட்ட கயல்விழி பதறி அடித்துக்கொண்டு பெரிய வீட்டிற்கு ஓடி வந்தாள். 3 வருடங்களுக்கு பிறகு அவள் அந்த வீட்டில் படியேறினாள். கற்பன் தன் அறையில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தான். கயல்விழி உள்ளே வருவதை பார்த்தும் அவன் எழுந்திருக்கவில்லை. கற்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வரி ஒரு பாவம், அறியாத பொண்ணு. அவளை எதுக்காக உன் வலையில விழ வைக்கிற என்று ஆவேசமாக கேட்டாள் கயல்விழி. கற்பன் மெதுவாக தன் கண்ணாடியை மேஜையில் வைத்தான். ஓ, கயல்விழி, அம்மையார் வந்திருக்கீங்களா? வாங்க, இந்த வீடு இப்போ என்னோடது. இங்க அதிகாரம் பண்றது நான் தான். உன் நாத்தனாருக்கு என் மேல இஷ்டம்னா உனக்கு என்ன ஒலிக்குது? இல்ல என் மேல உனக்கு இன்னும் ஆசை இருக்கா? கயல்விழி அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். மிருகமா மாறிட்ட கற்பா. அன்னைக்கு நான் நேசிச்ச கற்பன் இவன் இல்ல. அந்த இளங்கோவன் மேல இருக்கிற கோபத்துக்காக அந்த பெண்ணோட வாழ்க்கையை அழிக்காத. கற்பன் அந்த அறையை வாங்கிய இடத்தை தடவிக்கொண்டே சிரித்தான். இந்த அடிக்குதான் கயலு காத்திருந்தேன். உன் அன்பு என்ன அனாதையாக்கிருச்சு. இப்போ உன் கோபம் என்ன இன்னும் பலமாக்குது. இளங்கோவனை பழிவாங்க எனக்கு கிடைச்ச சிறந்த ஆயுதம் ஈஸ்வரி தான். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் நீயும் நானும் ஒரே குடும்பம் ஆயிடுவோம் இல்லையா அண்ணி என்று அவன் அந்த வார்த்தையை அழுத்தி சொன்னான். கயல்விழிக்கு தலை சுற்றியது. கற்பன் இவ்வளவு தூரம் சொல்வான் என்று அவள் நினைக்கவில்லை. அவன் கண்களில் தெரிந்த அந்த தீ அவளை சுட்டெரித்தது. நீ இதை செய்ய மாட்டே கற்பா. உனக்கு என் மேல இன்னும் அன்பு இருக்கு என்று அவள் தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். அன்பா? அது அன்னைக்கே செத்து போச்சு கயலே. நீ தாலி கட்டிக்கிட்ட அன்னைக்கு இந்த செம்மல ஆத்துல என் அன்பை கரைச்சிட்டேன். இப்போ இருக்கிறது வெறும் வன்மம் மட்டும்தான். நீ போ, போய் உன் புருஷன்கிட்ட சொல்லு. சீக்கிரம் உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. கயல்விழி அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள்.
கற்பன் அவளது அழுகையை பார்த்து ரசித்தான். ஆனால் அவள் மறைந்த பிறகு அவன் கைகள் நடுங்கின. மேசை மீது இருந்த அவளது பழைய கத்தியை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது கண்கள் கலங்கின. ஆனால் அந்த ஈரத்தை அவன் உடனே துடைத்து கொண்டான். பழிவாங்கல் பாதையில் கண்ணீருக்கு இடமில்லை என்று அவனுக்கு தெரியும். அடுத்த சில வாரங்கள் கற்பனின் ஆட்டம் உச்சகட்டத்தை எட்டியது. அவன் ஈஸ்வரியை சந்திக்க பல வழிகளை கையாண்டான். ஈஸ்வரிக்கு கற்பனின் கடந்த காலம் தெரியாது. அவன் ஒரு பெரும் செல்வந்தன் என்பதும் தன் அன்னிக்கு வேண்டியவன் என்பதும் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. இளங்கோவனுக்கும் விஷயம் தெரிந்தபோது அவன் கொதித்து போனான். கற்பா, என் தங்க வாழ்க்கையில விளையாடுறத இதோட நிறுத்திக்கோ. மீறி நடந்தா நான் யாருன்னு காட்டுவேன் என்று எச்சரித்தான். ஆனால் கற்பன் அசரவில்லை. உன் தங்கச்சி அவளாவே என் பின்னாடி வரா இளங்கோவன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு, அவ என் வீட்டுக்கு வந்தா அவளை நான் எப்படி நடத்துவேன்னு எனக்கே தெரியாது என்றான். இதற்கிடையில் கயல்வெளியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மன அழுத்தமும் கருப்பனின் செயல்களும் அவளை நிலைக்குலைய செய்தன. அவள் ஈஸ்வரியிடம் கெஞ்சினாள். ஈஸ்வரி, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்னை காதலிக்கல. எங்களை பழிவாங்க உன்னை ஒரு கருவியா பயன்படுத்துறான். தயவு செஞ்சு அவனை நம்பாத என்றாள். ஆனால் ஈஸ்வரி கேட்கவில்லை. அண்ணி, நீங்க அவனை லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் அவனை லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே என்று எதிர்வாதம் செய்தாள். ஒரு நாள் இரவு செம்மலையே உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஈஸ்வரி தன் வீட்டை விட்டு வெளியேறினாள். கற்பன் அவளுக்காக குதிரையுடன் காத்திருந்தான். இருவரும் ஊர் எல்லையில் இருந்த ஒரு பழைய கோவிலில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். செய்தி ஊர் முழுக்க தீயாய் பரவியது. இளங்கோவன் கௌரவம் மண்ணோடு மண்ணானது. கற்பன் ஈஸ்வரியை பெரிய வீட்டிற்கு அழைத்து வந்தான். ஆனால் அவன் அவளை ஒரு மனைவியாக நடத்தவில்லை. ஒரு கைதி போல தனி அறையில் அடைத்து வைத்தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல, இப்ப அனுபவி. உன் அண்ணனும் அண்ணியும் படுற கஷ்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் என்றான் கற்பன் ஈஸ்வரியிடம். கயல்விழி செய்தி கேட்டு பதறியபடி பெரிய வீட்டிற்கு ஓடி வந்தாள். வாசலில் நின்ற கற்பன் அவளை தடுத்தான். இப்போ எதுக்கு வந்த? உன் நாத்தனாரை பார்க்கவா? அவ என் பொண்டாட்டி. என் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு அனுமதி இல்லை என்றான் கற்பு. கற்பா, பாவண்டா அவ. அவளை விட்டுடு. உனக்கு நான் தானே வேணும். என்னை என்ன வேணாலும் பண்ணு. அவளை விட்டுடு என்று கயல்வெளி கதறினாள். கற்பன் அவள் முகத்தை ஆவேசமாக பிடித்து தூக்கினான். உன்னை என்ன வேணாலும் பண்ணலாமா? அன்னைக்கு நான் கெஞ்சினப்போ நீ இளங்கோவன் கூட போனியே, அப்போ உன் மனசு எங்க போச்சு? இப்போ உன் குடும்பம் அழியறத பார்த்து நான் சிரிக்க போறேன். கயல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்தாள். நீ சிரிக்கற்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ அழிச்சிட்டு இருக்கிறது எங்களை இல்ல, உன்னைத்தான். உன் காதல நீயே கொன்னுட்டு இப்போ ஒரு பிணமா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் பழிவாங்கல் முடிஞ்ச அப்புறம் உன்கிட்ட மிச்சம் இருக்க போறது வெறும் சாம்பல் மட்டும்தான். அவள் சொன்ன வார்த்தைகள் கற்பனின் இதயத்தை தைத்தன. அவன் அவளது கையை உதறிவிட்டு உள்ளே சென்றான். ஆனால் அன்று இரவு அவனால் உறங்க முடியவில்லை. ஈஸ்வரின் அழுக்குரல் ஒரு பக்கமும் கயல்விழியின் சாபம் ஒரு பக்கமும் அவனை துரத்தின. அதே சமயம் இளங்கோவன் தன் தங்கையை மீட்க ஆயுதங்களை ஏந்தினான். ஒரு பெரிய மோதலுக்கு செம்மலை தயாரானது. ஆனால் விதி வேறு ஒரு சதியை தீட்டியிருந்தது. கயல்வெளி மயங்கி விழுந்தாள். மருத்துவர் வந்து சோதித்து பார்த்துவிட்டு சொன்ன செய்தி அனைவரையும் அதர வைத்தது. கயல்வெளி கர்ப்பமாக இருக்காங்க. ஆனா அவங்க மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. இது அவங்க உயிருக்கே ஆபத்து என்றார் மருத்துவர். கயல்வெளி கர்ப்பமாக இருக்கும் செய்தி செம்மலை கிராமம் முழுவதும் பரவியது. அது ஒரு மங்கள செய்தியாக இல்லாமல் ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் நிலவும் நிசப்தத்தைப் போலவே இருந்தது. இளங்கோவனின் வீட்டில் மகிழ்ச்சி நிலவி இருக்க வேண்டிய அந்த தருணத்தில் மரண பயம் கவிழ்ந்திருந்தது. கயல்விழியின் உடல்நிலை ஒரு மெல்லிய நூலிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. அவள் கண்கள் மூடியிருந்தாலும் அவள் உதடுகள் எப்பொழுதும் கற்பா கற்பா என்றே முணுமுணுத்து கொண்டிருந்தன. பெரிய வீட்டில் கற்பன் தன் அறையில் ஒரு மிருகத்தைப் போல முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தான். மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தன.
அவன் பழிவாங்க நினைத்த கயல்விழியின் வயிற்றில் அவன் வெறுக்கும் இளங்கோவனின் வாரிசு வளர்கிறது என்ற உண்மை அவனது வன்மத்தை இன்னும் ஆழமாக்கியது. அதே சமயம் அவளது உயிருக்கு ஆபத்து என்ற செய்தி அவன் அடிமனதில் புதைந்து கிடந்த காதலை கிளறிவிட்டு அவனை சித்திரவதை செய்தது. ஏன் ஏன் அவளுக்கு இப்படி ஆகணும் என்று கத்தினான் கற்பன். மேசை மேலிருந்த பித்தளை தாம்பலத்தை ஓங்கி சுவரில் எறிந்தான். அது பயங்கர சத்தத்துடன் சிதறியது. அந்த சத்தம் கேட்டு ஈஸ்வரி தன் அறையிலிருந்து ஓடி வந்தாள். அவள் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. கற்பன் அவளை ஒரு மனைவியாக ஒருபோதும் நடத்தவில்லை. ஒரு கைதியைப் போல அவளை அந்த வீட்டில் வைத்திருந்தான். கற்பா, எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறீங்க? அன்னைக்கு இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க மனசை இவ்வளவு ரணப்படுத்தலன்னா அவங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க என்று ஈஸ்வரி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கத்தினாள். கற்பன் பாய்ந்து வந்து அவளது தோள்களை பிடித்து உலுக்கினான். உன் அன்னைக்கு நான் காரணம் இல்லை ஈஸ்வரி. உன் அண்ணன் இளங்கோவன் தான் காரணம். அவனோட அந்தஸ்து, அவனோட கௌரவம், இதெல்லாம் தான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு இப்போ. உன் அறைக்குள்ள போய் தொலை என்று அவளை தள்ளினான். ஈஸ்வரி கீழே விழுந்து தேம்பி அழுதாள். உங்களை நான் நேசிச்சதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊர்ல உங்களை எரிக்க கூட ஒரு ஆள் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அன்று இரவு செம்மலையில் பலத்த காற்று வீசியது. மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உரசிக்கொள்ளும் சத்தம் ஒரு பேய்க்கதையின் பின்னணி இசை போல இருந்தது. கற்பன் ஒரு கருப்பு போர்வையை பொத்திக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் இளங்கோவனின் வீட்டை நோக்கி நடந்தான். அவன் அந்த வீட்டின் கொல்லைப்புற சுவர் ஏறி குதித்தான். கைல்விழி படுத்திருக்கும் அறையின் ஜன்னல் அவனுக்கு தெரியும். மெல்ல அந்த ஜன்னல் ஓரம் சென்று நின்றான். உள்ளே மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இளங்கோவன் கைல்விழியின் கட்டிலுக்கு அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான். கற்பனின் நெஞ்சு படபடத்தது. கைல்விழியின் முகம் வெளிரி போய் அடையாளம் தெரியாத அளவுக்கு மெலிந்திருந்தது. அவளது மூச்சுக்காற்று மிக மெதுவாக வந்து போய் கொண்டிருந்தது. கற்பனுக்கு தன் கை கோடாரியால் இளங்கோவனின் தலையை பிளக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கயல்விழியின் அந்த தூய்மையான முகம் அவனை தடுத்தது. ஜன்னல் கம்பி வழியாக தன் விரல்களை உள்ளே நீட்டினான் கற்பன். அவனால் அவளை தொட முடியாது. ஆனால் அவளது சுவாசத்தை உணர முடிந்தது. கயலு என்று மிக மெல்லிய குரலில் அழைத்தான். அதிசயமாக மூடியிருந்த கயல்வெளியின் இமைகள் மெல்ல துடித்தன. அவள் கண்கள் லேசாக திறந்தன. ஜன்னல் ஓரம் நின்றிருந்த கற்பனின் உருவம் அவளுக்கு தெரிந்தது. அவளது கனவு என்று நினைத்தாள். கற்பா, நீ வந்துட்டியா? என்னை மன்னிச்சிடுடா. நான் உன்னோட வரணும்னு தான் நினைச்சேன் என்று அவள் பிணத்த தொடங்கினாள். அவளது சத்தம் கேட்டு இளங்கோவன் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் ஜன்னல் பக்கம் திரும்புவதற்குள் கற்பன் இருளுக்குள் மறைந்து கொண்டான். என்ன கையிலே, என்ன வேணும்? இதோ நான் இங்கதான் இருக்கேன் என்றான் இளங்கோவன் பதற்றத்துடன். அவர் இங்கதான் இருந்தாரு இளங்கோ. கருப்பன் வந்திருந்தான். அவன் என்னை மன்னிச்சிட்டான் என்று கயல்விழி கண்ணீர் வடித்தாள். அதெல்லாம் உன் பிரம்ம கையிலு. அவன் ஒரு ராட்சசன். அவன் இங்க வரமாட்டான். நீ நிம்மதியா தூங்கு என்று அவளது நெற்றியை வருடினான் இளங்கோவன். கற்பன் வெளியே அந்த புதருக்குள் மறைந்திருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தான். ராட்சசன் என்ற வார்த்தை அவன் இதயத்தை ஈட்டியால் குத்தியது. ஆமா, நான் ராட்சசன்தான். அவளை நேசிக்க தெரியாத, அவளை அழ வைத்த ராட்சசன்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை கயல்விழியின் உடல்நிலை இன்னும் மோசமானது. அவளுக்கு வலிப்பு வர தொடங்கியது. இளங்கோவன் மதுரையிலிருந்து பெரிய மருத்துவர்களை வரவழைத்தான். குழந்தையை காப்பாற்ற வேண்டுமா அல்லது தாயை காப்பாற்ற வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது என்றார் தலைமை மருத்துவர். இளங்கோவன் உடைந்து போனான். எனக்கு என் மனைவிதான் முக்கியம் டாக்டர். கயல்வெளி இல்லாம எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்று கதறினான். ஆனால் கயல்வெளிக்கு நினைவு வந்தபோது அவள் உறுதியாக சொன்னாள், இல்ல, இந்த குழந்தைய கற்பனோட அடையாளமா நான் பாக்குறேன். இது பிறக்கணும். என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இளங்கோவனுக்கு புரியவில்லை ஏன் அவள் தன் குழந்தையை கற்பனின் அடையாளமாக சொல்கிறாள் என்று. ஆனால் கயல்விழியின் மனதில் இருந்தது வேறு. அவளும் கற்பனும் சிறு வயதில் இந்த மலையில் கண்ட கனவுகளின் மிச்சமாகவே அவள் அந்த உயிரை கருதினாள். பெரிய வீட்டில் இந்த தகவல் தெரிந்ததும் கற்பன் நிலை குலைந்து போனான். அவன் நாச்சியம்மாவை அழைத்து, நாச்சியம்மா, அந்த தொழுவத்துல இருக்கிற வெள்ளை ஆட்டை அடிச்சு ஊருக்கே சோறு போடு. கையில பிழைக்கணும்னு வேண்டிக்கோ.
நான் செஞ்ச பாவமெல்லாம் அவளை தாக்கக்கூடாது என்றான். அவனது கண்கள் முதல் முறையாக கலங்கின. இப்போ எதுக்குப்பா இதெல்லாம்? அன்னிக்கே அவளை நீ கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். 2 பேரும் கௌரவம் வன்மம்னு வாழ்வை வீணடிச்சிட்டீங்க என்று நாச்சியம்மாள் திட்டினாள். அன்று மாலை கயல்விழிக்கு அறுவை சிகிச்சை தொடங்கியது. இளங்கோவனின் வீடே ஒரு போர்க்களம் போல இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் வாசலில் கூடி நின்றனர். கற்பன் தூரத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு மெல்லிய குழந்தையின் அருக்குரல் கேட்டது. ஊரே மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டில் ஒரு மரண அமைதி நிலவியது. இளங்கோவனின் கதறல் சத்தம் அந்த மலையெங்கும் எதிரொலித்தது. கயல்விழி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த பிஞ்சு முகத்தை கூட பார்க்க அவளுக்கு விதி இல்லை. இரத்தப்போக்கு அதிகமாகி அவள் கண்கள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. கற்பன் அந்த பாறையிலிருந்து அப்படியே கீழே சரிந்தான். அவனது இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல ஒரு உணர்வு. செம்மலையின் ராணி மறைந்து விட்டாள். அவன் பழிவாங்க நினைத்த கயல்விழி அவனுக்கு ஒரு தீராத வழியை பரிசாக கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். மறுநாள் கயல்விழியின் இறுதி சடங்கு நடந்தது. இளங்கோவன் ஒரு பிணம் போல அமர்ந்திருந்தான். முத்துப்பாண்டி ஓவென்று அழுது கொண்டிருந்தான். கற்பன் அங்கே வரவில்லை. அவன் தூரத்திலிருந்து எரியும் சிதையை பார்த்து கொண்டிருந்தான். சிதை எரிந்து சாம்பலானது. கயல்விழி காற்றோடு காற்றாக கலந்தாள். ஆனால் கற்பனின் பழிவாங்கல் தீ மட்டும் இன்னும் அணையவில்லை. இப்பொழுது அவனது வன்மம் அந்த பச்சிலும் குழந்தையின் மீது திரும்பியது. நீ அவளோட அடையாளமா இல்ல இளங்கோவனோட அடையாளமா? நீ யாரா இருந்தாலும் சரி, உன் தாயை என்னிடம் இருந்து பிரித்த இந்த உலகத்தை நான் சும்மா விட மாட்டேன் என்று கற்பன் அந்த சாமலை பார்த்து சபதம் எடுத்தான். கயல்விழியின் மரணம் கற்பனை இன்னும் ஒரு கொடூரமான மனிதனாக மாற்றியது. அவன் இனி அன்பு காட்ட யாருமில்லை என்ற முடிவுக்கு வந்தான். அவனது எஞ்சிய வாழ்நாள் அந்த செம்மலையில் ஒவ்வொரு கல்லையும் அளவைப்பதையே கழியும் என்பதைப் போல அவனது பார்வை மாறியிருந்தது. கயல்விழி மறைந்து 10 வருடங்கள் ஓடிவிட்டன. செம்மலையின் நிலப்பரப்பு மாறவில்லை. ஆனால் அங்குள்ள மனிதர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது. பெரிய வீடு இப்பொழுது ஒரு இருண்ட கோட்டையாக போல காட்சியளித்தது. கற்பன் இப்பொழுது அந்த பிராந்தியத்தின் மாபெரு அதிகாரி. அவனது சொல்லுக்கு மறுசொல் இல்லை.